இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் இந்த கிரியேட் பண்ணி ஒரு கேவிசி பண்ண கிட்டத்தட்ட ஒரு 6 அக்கௌண்ட் இப்போ என்ட்ட இருக்கு. பைபிட் எக்ஸ்சேஞ்சு. இப்போ நான் அந்த அக்கௌண்ட்டில தான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு லைவா வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போறேன். அண்ட் அதில வந்து இப்போ நார்மலா எல்லாத்துக்கும் ஒரே டாஸ்க் தான். பட் நியூ யூசர்ஸ் இருந்தா அது ரிட்டர்ன் வந்து டபுளா இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான் நான் இன்னைக்கு ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். அது மாரி கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணா நம்ம டெலிகிராம் குரூப் தான் போகும். டெலிகிராம் குரூப்ல போனீங்கன்னா நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் லிங்க் இருக்கும். அண்ட் அதோட பைபிட் எக்ஸ்சேஞ்ச் லிங்க் அதை நீங்கள் கிளிக் சைன் அப் பண்ணி கேவைசி பண்ணி கொள்ளுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இது ப்ரொடெக்ட் தமிழ். Audio Jungle. ஹலோ கைஸ், இப்போ என்னென்னா ஏர்ட்ராப்பில் போகிறதுக்கு முன்னால் நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணாக கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு சில ஏர்ட்ராப் எல்லாம் அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன். ஸோ அதில் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன் ஆலில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதுக்கு முன்னால் நான் அந்த ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மேலே ஐபட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காம மேலே பார்த்துக்கொள்ளுங்க. அதை பார்த்துட்டு இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுங்கள். அதில் தான் இதில் இருக்க அந்த ஸ்ட்ராட்டஜி இதில் தான். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதில் தான் அந்த அப்ரூவ் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்க்காத மேலே பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா இந்த ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். ஆல்ரெடி ஷோ ஆகுது இதில் டோக்கன் ஸ்ப்ளாஷ் உண்டு. அந்த ஏர்ட்ராப் 100ன்னு ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த டோக்கன் ஸ்ப்ளாஷ் ஷோ ஆகட்டும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம இங்கே வந்து டிக் பண்ணி நம்ம நார்மலாக ஷார்ட் கட்ஸை எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இதில் மோர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மோர் அண்ட் ஆப்ஷன். இதில் போயிட்டு இதில் எடிட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இதில் எடிட் அண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. சர்ச் பாரில் டோக்கன் ஸ்ப்ளாஷ்ன்னு அடிச்சிங்கன்னா இந்த டோக்கன் ஸ்ப்ளாஷ்னு வந்துச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இதில் இல்லாத ஆக்டில் கிளிக் பண்ணி மேலே அந்த ஷார்ட்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து ஏர்ட்ராப் 100ன்னு ஒரு பேஜ் ஆட் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏர்ட்ராப் 100 பேஜ் ஷோ ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே கொடுத்துட்டு ஸோ அதோட பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து இதில் ஷார்ட்கட் ஆட் பண்ணணுன்ட்டா இது என்ன செய்யணுன்ட்டா இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த மேலே மைனஸ்ன்றது அதாவது ஒன்றை நீங்கள் டிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து இதில் வந்து எதுலண்டா இந்த ஆப்ஷனில் நிறைய மைனஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் ஒன்று டிக் பண்ணி நான் எடுத்துக்கொள்கிறேன். எதை எடுக்கிறேன்டா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இதை டிக் பண்ணி இப்போ இதில் ஒரு பேஜை நான் வந்து ஆட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் டெக்ஸ்ன்னு இருக்குது பார்த்துட்டீங்க. ஸோ இதில் தான் அந்த ஏர்ட்ராப் ஸ்ப்ளாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல டோக்கன் ஸ்ப்ளாஷ் ஏர்ட்ராப் 100 ஆல்ரெடி நம்ம டோக்கன் ஸ்ப்ளாஷ் இல்லாத இதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து ஏர்ட்ராப் 100 இதையும் இந்த ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, மேலே ஷோ ஆகிட்டு நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. டன்னை கொடுக்குறேன் மேலே. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகுது டோக்கன் ஸ்ப்ளாஷ் ஏர்ட்ராப் 100. இது நான் ஏன் வந்து சொல்கிறேன்ட்டா நான் இந்த 2 ஏர்ட்ராப் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுலேயுமே ஏர்ட்ராப் போய் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஏர்ட்ராப்பும் செய்ய போகிறேன். அதான் லைவாக செய்வோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் ஸ்ப்ளாஷுக்கு செல் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து டோக்கன் ஸ்ப்ளாஷை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து நியூ யூசர்ஸ் அண்ட் ஓல்டு யூசர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நியூ யூசர்ஸுக்கு இன்றைக்கி வந்து இதில் இப்போ நீங்கள் புதுசாக வந்து சைன் அப் பண்ணி கேவிசி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பெனிஃபிட் வந்து டபுள் மடங்கு. இப்போ ஓல்டு யூஸர் அதுக்காக நீங்கள் பயப்படுத்தல. ஓல்டு யூசர்ஸுக்கான இது ஏர்ட்ராப் கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏர்ட்ராப் தான் ஓல்டு யூசர் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பைரேட் என்ற கோயின் பாருங்கள். இதில் இந்த பைரேட்ன்றது இது வந்து ஓல்டு யூசர்ஸுக்கான ஏர்ட்ராப். அடுத்தது வந்து ஐஓ என்ற ஒரு ஏர்ட்ராப். ஸோ நோட் பண்ணி கொடுங்க. ஐஓ இது ஓல்டு யூசர்ஸுக்கான ஏர்ட்ராப். அண்டு யூஎல்டிஐ என்ற ஒரு ஏர்ட்ராப் இருக்குது. யூஎல்டிஐ என்று இந்த யூஎல்டிஐ இது வந்து ஓல்டு யூசர்ஸுக்கான ஏர்ட்ராப். அப்படின்னு இதில் நம்பர் 2 கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் எம்ஓஜின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. எம்ஓஜின்றது இது வந்து ஓல்டு யூசர்ஸ்க்கான ஏர்ட்ராப். அடுத்தது ஐஎன்டிஎக்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரேன். இதில் ஐஎன்டிஎக்ஸ்னு ஒரு கோயின் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் ஓல்டு யூசர்ஸுக்கான ஏர்ட்ராப். ஸோ இவ்வளவு ஓல்டு யூசர்ஸான ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப்பை நம்ம நியூ யூசர்ஸும் ஜாயின் பண்ணலாம். ஓல்டு யூசர்ஸும் இதில் ஓல்டு யூசர்ஸான ஏர்ட்ராப். இந்த ஓல்டு யூசர்ஸில் நியூ யூசரும் ஜாயின் பண்ணலாம். சரியா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து திருப்பி இந்த பைரேட் என்ற கோயினையும் கூட சொல்கிறேன் பாருங்கள். இந்த இது வந்து ஓல்டு யூசர்ஸான ஏர்ட்ராப். இதில் வந்து நியூ யூசர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
ஸோ இந்த மேலுள்ள இதெல்லாம் வந்து சொல்லலாம், இதெல்லாம் என்ன ஏர்ட்ராப், இது வந்து நியூ யூசர்ஸுக்கான தனி நியூ யூசர்ஸுக்கு மட்டுமான ஏர்ட்ராப். சரியா? இந்த நான் சொன்ன 5 கோயினை தவிர மற்ற எல்லா ஏர்ட்ராப் டாஸ்க்குமே நியூ யூசர்ஸுக்கான டாஸ்க். ஸோ இந்த நான் சொன்ன 5 கோயின் மட்டும் ஓல்டு யூசர்ஸுக்கான ஏர்ட்ராப். ஸோ அதுலேயும் நியூ யூசர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதான் சொல்கிறேன், நியூ யூசர்ஸுக்கான பெனிஃபிட் அதிகம், ஓல்டு யூசர்ஸான பெனிஃபிட் கொஞ்சம் தான். ஆனால் ஓல்டு யூசர் அந்த 5 ஏர்ட்ராப்லேயும் நல்ல ஒரு தான ஏர்ட்ராப் தான் அது. நான் உங்களுக்கு அதை பார்த்தா உங்களுக்கே தெரியுமே இந்த. ஸோ தென் ஐயோன்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு யூசர்ஸுக்கான ஏர்ட்ராப் தான், பார்த்தா தெரியும். ஓல்டு யூசர்ஸில் பாருங்கள், கீழே வந்து நியூ யூசர்ஸுக்கு வந்து 20 ஐயோ வந்து ஏர்ன் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்த ஐயோன்ற இந்த டோக்கன் வந்து ஓல்டு யூசர்ஸுக்கான 10ன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு யூஎஸ்டி 5 யூஎஸ்டி சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஏர்ன் பண்ணிங்க, அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட இதில் வந்து ரேண்டம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 யூஎஸ்டி ஆனது டோக்கன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட நோட் பண்ணி இப்போயும் சொல்கிற மாதிரி பைரேட் ஐஓ யூஎல்டிஐ எம்ஓஜி ஐஎன்டிஎக்ஸ் இந்த நான் 5 கோயின்களுமே ஓல்டு யூசர்ஸுக்கான ஏர்ட்ராப். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொள்ளுங்கள். ஆனால் சேம் டாஸ்க் எல்லாருமே சேம், அதாவது நியூஸஸ் ஓல்டு யூசர்ஸுக்கு எல்லாரும் டாஸ்க்கெல்லாம் ஒரே மாதிரி தான். இப்போ நான் வந்து டிபாசிட் வீடு இந்த முதலாவது டாஸ்க்கு போகிறானதுக்கு கம்ப்ளீட் நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் அது நியூ யூசர்ஸ்னால எனக்கு இது புதுசாக காட்டுது. இப்போ நான் அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கடா, சைன் அப் ரெஜிஸ்டர். இதை நான் வந்து ரெஜிஸ்டர் நான் வந்துருக்கோம், அந்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? அடுத்தது கம்ப்ளீட் டாஸ்க்குன்றது அவங்க கேட்டிருக்காங்க. டிபாசிட் அட்லீஸ்ட் 4000 ரூபாய். இதை வேணாம், இதை விட்டுருங்க. இதை தான் நான் மெயினாக பார்க்கணும். இதில் வந்து டிபாசிட் 100 யூஎஸ்டி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 247 யூஎஸ்டி டிபாசிட் பண்ணிட்டோம். ஸோ 50% வந்து டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க, 100 யூஎஸ்டி டோக்கன் ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த ட்ரேட் நான் ஒன்று தானே, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 100 யூஎஸ்டி ட்ரேடிங் பண்ணிச்சுங்க. அப்போ நம்ம இந்த இதில் 51 மார்க்கெட்டில் மேலே விட்டுட்டு இதில் 51 யூஎஸ்டியை கொடுத்துட்டு ஒரு பை பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு பை குக்கி. இப்போ ஓகே, இப்போ நம்ம செல் பண்ணுவோம். திருப்பி இப்படி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செல் குக்கி கிளிக் பண்ணிவிட்டு செல் குக்கி. ஓகே, டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு 50 யூஎஸ்டிக்கு பை அண்ட் செல் பண்ணும்போது 2 வாட்டி நம்ம பை பண்ணுறோம். ஓகே, அப்போ அதில் ட்ரேடிங் போல 100 யூஎஸ்டியாக காட்டும். ஸோ நான் காட்டுறேன். இப்போ டோக்கன்ஸ் பிளாஸில் போயிட்டு முதலாவது போயிட்டு கம்ப்ளீட் நான் கொடுக்குறேன். பார்த்தா கங்க்ராட்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்னு இந்த இடத்துல விழுந்துட்டு நமக்கு. ஸோ டாஸ்க் கம்ப்ளீட். இவ்வளோ நான் சிம்பிள் டாஸ்க் தான். கிட்டத்தட்ட அவ்வளோத்தையும் நீங்கள் இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் அவ்வளோத்தையும் முடிச்சிடலாம். நியூ யூசர்ஸ் சரி, இப்போ ஓல்டு யூசர்ஸுக்கு நான் ஆல்ரெடி 5 கோயின் தான் சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நியூ யூசர்ஸ் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா தெரியும், இதில் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதில் வந்து கங்க்ராட்ஸ் கம்ப்ளீட் தான் விழுந்துட்டு. இப்போ நம்ம 2வது டாஸ்க்கு போகிறேன். இப்போ அதையும் சொல்லி காட்டுறேன். டிபாசிட் ட்ரேட் ஏஜென்ட். இப்போ நான் ஜாயின் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் போய் ரெஜிஸ்டர் டு பார்ட்டிசிபேட்ன்றது இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கேட்டிருக்காங்க 100 யூஎஸ்டி டிபாசிட் பண்ணுறாங்க. நம்ம 100 யூஎஸ்டி டிபாசிட் பண்ணியாச்சு. ஒரு சில டாஸ்க்கில் 200 யூஎஸ்டி டிபாசிட் பண்ண சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு சில டாஸ்க்கில் 200 யூஎஸ்டி டிபாசிட் பண்ணி. அப்போ நம்மளோட யூஎஸ்டி எவ்வளோ இருக்கோ அது எந்த இஷ்யூஸும் கிடையாது. முதல்ல இந்த அக்கௌண்ட்டு 100 யூஎஸ்டி டிபாசிட் பண்ணுங்கள். திருப்பி அந்த அக்கௌண்ட்டை திருப்பி இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரா பண்ணிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி டிபாசிட் பண்ணிங்கன்னா 2 வாட்டி டிபாசிட் பண்ணும்போது நம்ம கால்குலேட் ஆகும். ஓகேவா? இப்போ 100 யூஎஸ்டி நீங்கள் 2 வாட்டி இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் டிபாசிட் பண்ணும்போது ஒரே இப்போ உதாரணத்துக்கு 100 யூஎஸ்டி டிபாசிட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த 100 யூஎஸ்டியே வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் டிபாசிட் பண்ணிவிட்டு திருப்பி எகைன் அதே 100 யூஎஸ்டி இங்கே கொடுக்கும்போது 2 வாட்டி டிபாசிட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ அதில் 200 யூஎஸ்டி கால்குலேட் பண்ணும். ஸோ உங்களோட 100 யூஎஸ்டி இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இப்படி ஒரே வாட்டி நம்ம வந்து 2 தடவை வந்து அந்த டிபாசிட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 200 யூஎஸ்டி சில நேரம் காட்டும் ஒரு டாஸ்க். இதில் 100 யூஎஸ்டி தான் காட்டுது பார்த்ததையும். ஒரு சில இதில் 200 யூஎஸ்டி காட்டும். ஸோ அப்படி தான் ஓல்டு யூஸர்ஸுக்குலாம் கிட்டத்தட்ட 200 யூஎஸ்டி தான் காட்டுது. நியூ யூஸர்ஸுக்கு மட்டும் 100 யூஎஸ்டி டாஸ்க். அதாவது அவங்க புதுசாக வரவங்களுக்காக அப்படி காட்டுது. ஸோ இப்போ அவ்வளோதில் நான் வந்து இதில் ட்ரேட் நோ கொடுக்குறேன். இது வந்து பார்த்தா தெரியும், ட்ரேட் நோ கொடுக்குறேன். இதில் போய்ட்டு ஒரு 50 யூஎஸ்டி அடிச்சுட்டு ஒரு பையை கொடுப்போம், செல்லை கொடுப்போம். ஓகே, இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. பாதை நமக்கு கங்க்ராச்சுலேட் கம்ப்ளீட்னு விழுந்துட்டு அவ்வளோதான். அதில் இவ்வளோதான் சின்ன வேலை தான். சொல்கிற வேலை இவ்வளோ தான் வேலை.
கங்க்ராச்சுலேஷன் வந்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளுங்க. சரி, ஆல்ரெடி இப்போ வந்து வீடியோ லென்த்தாக போய் இன்னொரு ஏர்ட்ராப் சொல்லணும்னு ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், அதையும் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. சரியா? ஸோ இவ்வளோத்தையும் செஞ்சு கொடுங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. டைம் பீரியட் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு டைம் வந்து நாளைக்கு தான் முடிகிற டைம் பீரியட் இருக்குது. ஸோ பார்த்து செஞ்சு கொடுங்க. டோக்கன்ஸ் ப்ளேஸாக முடிஞ்சாச்சு. இப்போ ஏர்ட்ராப் ஹண்டுக்கு போவோம் இந்த இடத்துக்கு. இதையும் மஸ்ட் ட்ரை பண்ணி கொடுங்க. ஒரு சில கான்செப்ட் வந்து இவங்க வந்து மின் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் கூடுதலாக. அதெல்லாம் நம்ம அண்டை கொண்டு மின் பண்ணிட்டு இருக்கலாது. ஸோ இது வந்து கொஞ்சம் 2 ஏர்ட்ராப் வந்து மின் பண்ண தேவையில்ல, சும்மா ட்விட்டர் டாஸ்க் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன் இந்த ஏர்ட்ராப்பையும். இதில் பபுள் ஏர்ட்ராப் B1 இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணுறேன்ப்பா. முதலாவது இதில் ரெஜிஸ்டர் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது கீழே போய்ட்டு டாஸ்க் 1 ஃபாலோ பைபிட் ஆஃபீஷியல் நெக்ஸ்ட் செகண்ட் இது ஃபாலோ நம்ம கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து அக்கௌண்ட்டை லாகின் பண்ண சொல்லுது. உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி கொடுங்க, உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை. பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் லாகின் பண்ணால் அவங்களோட பைபிட் அக்கௌண்ட்டுக்கு அடுத்து இதில் ஃபாலோ கொடுப்போம். ஃபாலோவிங் பண்ணியாச்சு. இது டாஸ்க் ஒரு கம்ப்ளீட் ஆகிட்டு. பார்த்தால டாஸ்க் 1 கம்ப்ளீட் வந்துட்டு அடுத்தது வந்து டாஸ்க் 2 அந்த இன்னொரு அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ நான் கொடுக்குறேன். இப்போ டேரெக்டாக வந்து போயிடும்போது நான் ஒரு டைம் லாகின் பண்ணிட்டேன் அக்கௌண்ட்டை. இப்போ ஃபாலோ கொடுக்குறேன். இப்போ பேக் வரேன். கம்ப்ளீட். அடுத்தது குவாட் அண்ட் ரீபோஸ்ட் வித் யோர் கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸை போட்டு ரீபோஸ்ட் பண்ணி குவாட் போஸ்ட்னா ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ரீபோஸ்ட் நான் கொடுப்போம். இந்த அக்கௌண்ட்டை ஒரு லைக் பண்ணிக்கொள்வோம். இதில் போயிட்டு ஒரு ரீபோஸ்ட் பண்ணுவோம். சரியா? ஒரு ரீபோஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது ஒரு குவாட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ குவாட் போஸ்ட்டையும் கொடுத்துட்டு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டில் ஒரு 3 பேர் டேக் பண்ணி விடுவோம். ஆட் போட்டு சும்மா ஒரு பேர் அடித்தாலே நார்மலாக நேம் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த பேர் ஷோ ஆகுது. அடுத்தது ஒரு 3 பேரை டேக் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 3 பேர் டேக் பண்ணிட்டோம். அது பேர் போஸ்ட்டு கொடுக்குறேன். அது ஒரு கமெண்ட் சும்மா நம்மளால் பண்ணிக்கலாம். இதில் கமெண்ட் பார்த்துட்டு இந்த இடத்துல கமெண்ட் செக்ஷன் இருக்குது தானே, இதில் போய்ட்டு ஒரு கமெண்ட்டை பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரீ தான். சும்மா அவங்கள இதில் ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம இந்த அளவுக்கு இருக்கிற காட்டுறதுக்காக இந்த ஏர்ட்ராப் இப்படி கமெண்ட்லாம் பண்ணுறோம். ஸோ இதில் போய்ட்டு ரிப்ளை எடுக்கிறேன். இப்போ வந்து டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பேக் வருவோம். ஓகே, இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அவங்க 100 USD டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அது பண்ணியாச்சு. 100% இருக்குது. அதாவது ட்ரேட் நம்ம கொடுத்துருக்காங்க 100 USDக்கான அவங்ககிட்ட. இப்போ ட்ரேட் நம்ம கிளிக் பண்ணுறேன். இதில் போய்ட்டு ஒரு 51 USD டைப் பண்ணிவிட்டு எல்லாம் மார்க்கெட் ரோலில் பை அண்ட் செல் பண்ணுவோம். சரி, பை ஒரு 51 USD கொடுத்துட்டு ஒரு பை, ஒரு செல்லை கொடுத்துட்டு ஒரு செல். ஓகே, இவ்வளோ தான் இருக்கா. இப்போ வந்து போயிட்டு திருப்பி ஏர்ட்ராப் ஹண்டுக்கு போயிட்டு டபுள் ஏர்ட்ராப் கொடுக்குறேன். பார்த்தா இதில் போயிட்டு கீழே வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு. சரியா? இதில் வந்து ரீஃப்ரெஷ் கொடுப்போம். நம்ம இந்த 100 USD ட்ரேட் பண்ணியாச்சு. இந்த டாஸ்க் வரல, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ வந்து செக் அவுட் பபுள்ன்றது ஸ்டார்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். அதாவது பார்த்து அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ஜூஸ் நேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே என்ன செய்யுங்கன்னா ஹோல்டு பண்ணி ஓப்பன் அதை கொடுங்க. பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம டிஸ்கவுண்ட் தான் போகுது. இப்போ இது அக்செப்ட் இன்விட்டே கொடுத்து கொடுங்க. வெயிட்டாக ஹியூமன் வைக்கலாம். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி டிஸ்கவுண்ட் இல்லாதாக்க டிஸ்கவுண்ட் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டிஸ்கவுண்ட் செட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து நார்மல் தான் மெயில் அட்ரஸை கூட சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவள் தான் வர வேலை. அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்கவுண்ட் இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரைஸ் இதை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது இப்போ வெரிஃபைடு சேட்டுன்றது அதை கிளிக் பண்ணுறேன். இதில் சால்வ் கேப்ச்சா இந்த ஆரோ கிளிக் பண்ணுறேன். இதை போயிட்டு கிளிக் பண்ணி கம்ப்ளீட் கொடுக்குறேன். இப்போ சால்வ் கேப்ச்சா அதை கிளிக் பண்ணுறேன். இந்த கேப்ச்சா டைப் பண்ணி சொல்லுவாங்க.
ஸோ நான் கேப்ச்சா சால்வ் பண்ணியாச்சு. இப்போ டன் கொடுத்து ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் வருது. டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. யூசர் நேம் வந்து சரியாக வந்து கொடுத்து அங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எகெயின் வந்து இந்த பேஜுக்கு போவோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் ப்ரொவைட் டிஸ்கவுண்ட் யூசர் நேம் அதை கொடுத்து நம்ம வந்து என்னோடய யூசர் நேம் அங்கே இருக்கும், அதை ஷோ பண்ணி இதில் போட்டாச்சு. அடுத்தது ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் கோர் ட்வீட் அதை ப்ளீஸ் ப்ரொவைட் த ஹேண்டில் எக்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம அக்கௌண்ட் கோர் ட்வீட் லிங்க் கேட்டிருக்காங்க. நம்ம ட்விட்டரில் போய்ட்டு ப்ரொஃபைலில் போனோம்டா நம்ம வந்து லாஸ்ட்டாக கோர் ரீபோஸ்ட் பண்ண போஸ்ட் தான் இருக்குது. இப்போ இது வந்து லிங்க் பண்ண வேண்டாம். இது ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்குது தானே, இந்த ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்கை கொடுத்து கொடுங்க. இப்போ வந்து இதில் வந்து லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ப்ளீஸ் ப்ரொவைட் த ஹேண்டில் எக்ஸ் அக்கௌண்ட். உங்களோட எக்ஸ் யூசர் நேம் இப்படி சொல்லியிருக்காங்க. யூசர் நேம் எப்படி, ஸோ என்னோடய யூசர் நேம் இது தான். அதாவது உங்களோட யூசர் நேம் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் ஆட் போட்டு ஒரு யூசர் நேம் கொடுத்து கொடுங்க. என்றைக்குமே யூசர் நேம் போடும்போது முன்னாடி ஆட் போட்டு கொடுங்க. ஆட் போட்டுறது பெட்டர். ஸோ நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் அண்ட் ஷேரை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டாஸ்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் கம்ப்ளீட் த டாஸ்க்னு வந்துட்டு பார்த்தா நமக்கு. ஸோ இப்படி தான் அதில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது. இது சேம் ஆப்ஷன் தான். இந்த எஸ்பிசி ஏர்ட்ராப் மட்டும் மற்ற 0 அண்டு ஹெச்எல்ஜிலாம் நம்ம வந்து மின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த எஸ்பி அதையும் ட்ரை பண்ணுங்கள். இது சேம் ட்விட்டர் அதே மாதிரி தான். ஒரு வீடியோ லென்த்தாக போயிட்டு ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அண்ட் அதே நேரத்தில் வந்து இப்போ என் டாஸ்க்கு நான் கூடுதலாக சொல்கிற காரணம் வந்து என்றைக்குமே எக்ஸ்சேஞ்சில் ஏர்ட்ராப் வந்து 100% ஒர்த் அண்ட் ரிட்டர்ன் இருக்கும். நம்ம பயப்படுறதில்ல, ஃபண்டை கொண்டு போய் செய்யலாம். இப்போ வேறு ஒரு சில தேர்ட் பார்ட்டி ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம ஃபண்டை கொண்டு போய் செய்கிறதுக்கு சில ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டால் அது பெரிய பிரச்சனை. ஸோ அதை நான் கூடுதலாக எக்ஸ்சேஞ்ச் ஏர்ட்ராப் ஷேர் பண்ணுறது. ஸோ இவ்வளோ நான் ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அண்ட் டைம் பீரியட் பார்த்து கொடுங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மோட்டிவேஷன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில ஏர்ட்ராப் எல்லாமே நான் டெலிகிராம் சொல்லிட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.